வணக்கம் நேயர்களே, உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வாரம் முழுக்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற வயிற்றுப்புண், அதை எப்படி ஈஸியாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பொருட்களை வச்சே போக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான். அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும், அதை எப்படி சுவையாக சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்து தெரிஞ்சுட்டு வரோம். நிறைய நேயர்கள் இது நல்ல பயனுள்ள தகவல்களாகவும் இருக்குது அப்படிங்கிற அவங்களுடைய கருத்தை பயந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு வித்தியாசமான அந்த முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த வாரம் முழுக்க பார்த்துட்டு இருந்த அந்த பூண்டு தேன் ஆகட்டும் அல்லது அந்த அதிமதுர பால் ஆகட்டும், ஒவ்வொன்றுமே ரொம்ப சுவையானதாகவும் இருந்திருக்கு. அதே மாதிரி முக்கியமான ஒரு பிரச்சனையை போகக்கூடிய சரியான ஒரு பொருளாகவும் இருந்திருக்கு அப்படிங்கறது வந்து நேயர்கள் நிறைய பேர் அவங்களுடைய கருத்தை பகிர்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சிப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த பொருள் என்ன டாக்டர்? இன்னைக்கு நம்ம பார்க்க போற பொருள் வந்து தமிழ்ல அதுக்கு பேர் கூகை மாவுன்னு பேரு. கூகை மாவு. ஆமா, ஆங்கிலத்துல ஆரோ ரூட் பவுடர். ஓகே ஓகே. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல டாக்டர், கண்டிப்பா இல்ல. கேள்விப்படல. இல்ல. இது ஆரூட்டி மாவுன்னு வழக்கத்துல சொல்லுவாங்க. ஆரோ ரூட் பவுடர் அப்படிங்கறத வேகமா சொல்லி ஆரூட்டி மாவுங்கிற பேரும். அது மாதிரி இது வந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒரு காலத்துல இருந்த பொருள் தான். சில விதமான மருந்து கடைகள்லயும் கிடைக்கும். இன்னைக்கும் சில நாட்டு மருந்து கடைகள்ல கூகை மாவுன்னு கேட்டா கிடைக்கும். ஆரோ ரூட் அப்படி பொடின்னு கேட்டாலும் கிடைக்கும். இது என்னன்னா, அந்த கூகை கிழங்கு அப்படின்னு ஒரு கிழங்கு இருக்குது. இந்த கிழங்கை வந்து தண்ணியில் ஊற வச்சு அரைச்சு அதனுடைய மெல்லிய பொடிகளை நிழல்ல காய வச்சு நமக்கு அதை கொடுக்குறாங்க. இது மிக 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 முக்கியமான ஒரு பொருள். எல்லார் வீட்லேயும் பயன்படுத்த வேண்டிய ஒரு பொருள். இப்போ உங்களுக்கு தெரியாத மாதிரி பலருக்கு தெரியாமலே இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு கிலோ இந்த மாவை வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து வயிற்றுப்புண்ணுக்காக நம்ம இப்போ பேசுகிறோம். ஆனால் இது பல விதமான நன்மைகளை கொடுக்குது. இந்த வயிற்றுப்புண் மாத்திரம் இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த ஆரூட்டி மாவு கஞ்சி வச்சு கொடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னும் பெரியவங்களை கேட்டோம் அப்படின்னாச்சுன்னா, வயிற்றுப்போக்கு அப்படின்னாச்சுன்னா உடனே ஆரூட் கஞ்சி வச்சு கொடுத்துருவாங்க. வாய்ப்புண்ணு அப்படின்னாச்சுன்னா ஆரூட் கஞ்சி வச்சு கொடுத்துருவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு வீட்லையும் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளை நினைவூட்டுவதற்காக இன்னைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியில் இதை பதிவு செய்யலாம். இது வந்து மற்ற பலன்களையும் தரும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி குழந்தைக்கு வயிற்றுப்போக்க போக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொன்னீங்க. இதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் டாக்டர் வீட்டில்? பொதுவாக இந்த ஆரோட் மாவை வந்து கஞ்சியாக பயன்படுத்துவாங்க. ஒரு தேக்கரண்டி, அதாவது 5 கிராம் அளவுக்கு இந்த ஆரோட் மாவை எடுத்து ஒரு 200 மில்லி தண்ணீரில் நல்லா கலந்து லேசாக ஒரு 5லிருந்து 10 நிமிடம் காய்ச்சணும் அப்படின்னாச்சுன்னா அதனுடைய தன்மை மாறி தண்ணி மாதிரி இருக்கிறது ஜெல்லி மாதிரி மாறிடும். அதில் நம்ம உப்பு போட்டு கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது வழக்கம். இதுதான் கஞ்சி மாதிரி கொடுக்கறது. இதை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, வேறு சில கஞ்சிகளோடையும் சேர்த்து பயன்படுத்தலாம். சில இட்லி மாவு, தோசை மாவு இதோடையும் கலந்து வச்சுட்டு, அதாவது மொத்தமாக கலந்து வைக்கக்கூடாது. அந்த பயன்படுத்த போகும்போது அதோட கொஞ்சம் இதை கலந்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா, இட்லி மாவோட கொஞ்சம் கலந்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இட்லி மாதிரியே தான் இருக்கும். சுவை தெரியாது பெரிய அளவில். உடலுக்கு நன்மையும் கிடைக்கும். இது கஞ்சியாக பயன்படுத்தலாம், அல்லது நம்ம உணவில் பயன்படுத்தக்கூடியதில் எதோடையும் சேர்ந்து பயன்படுத்தலாம். அப்படியே நம்ம பயன்படுத்தக்கூடாது. முழுமையாக அது வந்து கொஞ்சம் வெந்த பிறகு தான் அதை பயன்படுத்தணும். சாதாரண அந்த பொடியை தேனில் கலந்து சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணக்கூடாது. நிச்சயமாக கொஞ்சம் வேக வச்சு தான் இது பயன்படுத்தணும். இது ஒரு கிழங்கு வகை அப்படின்னு சொன்னீங்க டாக்டர். அந்த கிழங்கு வகை அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே அவாய்ட் பண்ணணுங்கிற ஒரு கருத்து இருக்கு. அதனுடைய பொதுவாக இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கிழங்குகள் எல்லாமே வயிற்றுப்புண்ணை அதிகப்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. அதில் குறிப்பிட்டா சில கிழங்கு, கருணை கிழங்குன்னு சொல்லுவாங்க, பிடி கருணை கிழங்கு, அது வயிற்றுப்புண்ணை ஆற்றும். ஆனால் இது வந்து மூலிகை பொருள்களுடைய கிழங்குகள். அமுக்கரா கிழங்குன்னு இருக்கு, கோரை கிழங்குன்னு இருக்கு. அந்த வகையில் இது கூகை மாவு கிழங்கு. அதனால இது வந்து மருந்து கிழங்கு அப்படிங்கிறதுனால வழக்கமான அந்த கிழங்கினுடைய தீய பலன்கள் இதில் கிடைக்காது. இதில் முழுக்க நன்மையை கொடுக்கும். இந்த கூகை மாவு அப்படிங்கிறது வந்து நாங்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அது வந்து தாய்ப்பாலுக்கு இணையானதுன்னு சொல்லுவோம். தாய்ப்பால் ஒரு குழந்தை எப்படி வளர்க்குமோ அந்த அளவுக்கு இந்த மாவு கஞ்சி அந்த குழந்தையை வளர்க்கும். அந்த அளவுக்கு இதில் நன்மை செய்யக்கூடிய பல விதமான நுண் ஊட்டச்சத்துக்கள் நடக்கும். எலும்பை வளர்க்கும், வயிற்றுப்புண்ணை ஆற்றும், இதயத்துக்கு பலத்தை கொடுக்கும், மூளையை பலம் கொடுக்கும், சிறந்த புத்தி தெளிவை கொடுக்கும். இந்த மாதிரி பல நன்மைகள் இந்த கூகை மாவில் இருக்குது. பொதுவாக குழந்தைகளுக்கு வந்து ஒரு சில பொருள்களை வந்து நம்ம பார்த்து தான் கொடுப்போம். ஆனால் இந்த கூகை மாவை வந்து குழந்தைங்களுமே அதிகமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தகவல்களை சொல்லியிருக்கீங்க டாக்டர். அந்த விதத்தில் இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான பொருளாக தான் எனக்கு தோணுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த கூகை மாவை வச்சு செய்யக்கூடிய ஒரு பொருள் என்ன? கூகை மாவு கஞ்சியே செஞ்சிடலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கஞ்சி மாதிரி சொன்னோம் இல்லையா, அந்த கஞ்சி மாதிரி காய்ச்சின பிறகு, அது ஜெல்லி மாதிரி மாறின பிறகு கல் உப்பு அல்லது இந்துப்பு போடணும். ஓமப்பொடி
ஓமம் சொல்கிறத நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஒரு தேக்கரண்டி, அதாவது 200 மில்லி அளவுக்கு நம்ம இந்த கஞ்சி காய்ச்சணும் அப்படின்னா தேவையான அளவுக்கு கல்லுப்பு போடணும் அல்லது இந்துப்பு போடணும். ஓமப்பொடி அரை தேக்கரண்டி போடணும். பெருங்காய பொடி அரை தேக்கரண்டி போடணும். சுக்கு பொடி ஒரு அரை தேக்கரண்டி போடணும். அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாத்துக்கும் சம அளவுக்கு 200 மில்லி அந்த கஞ்சினா 200 மில்லிக்கு மோர் கலந்து ஒரு கலவையை வச்சுட்டோம்னா மிகச்சிறந்த ஒரு ஊட்ட உணவு இது. இதை செஞ்சுட்டு வாங்க. இதனுடைய பிற நன்மைகளை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே டாக்டர். டாக்டர் இன்னைக்கு வந்து கூகை மாவு கஞ்சி எப்படி செய்யணும் அப்படிங்கறத அளவோடையே இப்பயே சொல்லிட்டாங்க. அது எப்படி செய்யலாம், அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு வந்து அதனுடைய மற்ற குண அதிசயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆரோ ரூட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கூகை மாவு, தமிழில் சொல்லுவாங்க. அதை காலப்போக்கில் மருவி ஆரோட்டி மாவு அப்படின்னு நம்ம பழக்கத்தில் சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாவை பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கஞ்சி செஞ்சு காமிக்க போகிறேன். அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத சொல்லிடுறேன். கூகை மாவு இது வந்து பொதுவாக நம்ம நாட்டு மருந்து கடைகளையும் வாங்கலாம், மெடிக்கல் ஷாப்லேயுமே இந்த மாவு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. வாசனைக்காகவும் வயிற்று புண்ணுக்காக பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஓமமும் இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மோர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், இதெல்லாம் தான் இந்த கூகை மாவு கஞ்சி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். கொஞ்சம் வானொலியை சூடு பண்ணிவிட்டு ஒரு 300 ml தண்ணி விட்டுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் கூகை மாவு. இந்த கூகை மாவு வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கணும். இது ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி வர ஆரம்பிக்கும். இது அடி தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருக்கணும். இந்த கூகை மாவு வந்து தண்ணியோட கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கும்போது இந்த மாதிரி ஜெல்லி பதத்துக்கு வந்துடும். அது வரத்துக்குள்ள நம்ம ஓமத்தை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓமத்தை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த கூகை மாவு வந்து நல்லா ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த ஓமத்தை அதோட சேர்க்க போறோம். பெருங்காயம், கல்லுப்பு. நம்ம மோர் ஊற்றணும் அப்படிங்கிறதுனால இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது நல்லா ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு. ஓமமும் பொடியாக தான் போட்டிருக்கோம். ஸோ இப்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற இந்த மோரையும் அதில் ஆட் பண்ணிடலாம். கூகை மாவு வந்து ஜெல்லி பதத்துக்கு வரத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கஞ்சி மாதிரி கிடைக்கும். தேவைக்கேற்ப இப்போ தேவைன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஓரளவு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கஞ்சி இறக்கிடலாம். இது கொஞ்சம் கொதிச்சு வரும்போதே இறக்கிடலாம், இல்லைன்னா திரும்ப வந்து கூகை மாவு ஜெல்லி மாதிரி ஆகிடும். இதை இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது வயிற்று புண்ணை போக்குறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த கஞ்சியினுடைய மற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றியும் டாக்டர் என்னென்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கூகை மாவு கஞ்சி அது ப்ரிப்பரேஷனும் ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக அந்த மோரில் கொஞ்சம் உப்பு போட்டு குடிப்போம் இல்லைங்களா, அந்த டேஸ்ட் தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இதனுடைய மருத்துவ குணங்கள் பற்றி கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது டாக்டர். அதை பற்றி சொல்லுங்கள். இந்த கூகை மாவு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பல நிகழ்ச்சிகளையும் நம்ம சொன்ன மாதிரி அந்த வயிற்றின் உள் அடுக்குகளுக்கும் அந்த நோய் ஏற்படுத்தக்கூடிய காரணிகளுக்கும் இருக்கக்கூடிய சண்டை அப்படிங்கிறது, சண்டை நம்ம சொல்லலாம் பொதுவாக வழக்கமாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த போராட்டத்திற்கு யார் வெற்றி கொள்கிறாங்களோ அது செஞ்சிடும். இப்போ வந்து அந்த புண்ணை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் கை ஓங்கி இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா புண்ணு ஏற்பட்டுரும். வயிற்றினுடைய உள் அடுக்கு மியூக்கஸ் மெம்பரேன் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னாச்சுன்னா டாக்ஸின்ஸ்லாம் வெளியில் போயிடும். இதில் அந்த நச்சு கிருமிகள் அல்லது நச்சு ஏற்படுத்தக்கூடிய மருந்து பொருட்கள் அல்லது கெட்டுப்போன உணவுகள், எப்படிப்பட்ட உணவுகள் வந்து வயிற்றில் விழுந்தாலும் சரி, வயிற்றினுடைய உள் அடுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அந்த புண்ணு ஏற்படாமல் அந்த கழிவுகள் வேகமாக வெளியேறிடும். அந்த மாதிரி இது வந்து அந்த மியூக்கஸ் மெம்பரேனை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கூகை மாவுக்கு உண்டு. அது நம்ம வந்து அந்த வயிற்று உள் அடுக்குகளை வந்து பலப்படுத்துறதுனால இந்த நச்சுத்தன்மைகள் ஏற்படுத்தக்கூடியது அல்லது உணவு மாறுபாடுகள்னால ஏற்படக்கூடியது அல்லது மன மாறுபாடுகள்னால சில விதமான வயிற்றின் அமிலத்தன்மை கூடுதலாக சுரக்கிறது, இதெல்லாம் இயல்பாக்கக்கூடிய ஆற்றல் இந்த கூகை மாவுக்கு உண்டு. இந்த கூகை மாவு கஞ்சி ஏற்கனவே அமிர்தம்னு நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து மூளையிலையும் செயல்பட்டு
நம்ம ஏற்கனவே அதிகமாக கண் விழித்ததன் மூலமாக இந்த வியாதி வரும்னு சொல்லியிருக்கோம். அதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த காலத்தில் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டான ஒன்று தூங்கிடுவோம், வெளிச்சத்தை திரும்ப வந்து தலையேற்றி வச்சிருக்க மாட்டாங்க. இந்த காலத்தில் பகலாக்குற மாதிரியான வெளிச்சம் ஏற்படுத்தக்கூடிய பல விளக்குகள்லாம் வந்த பிறகு எவ்வளோ நேரம் வேணாலும் முழிச்சிருந்து வேலை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்கு வந்துருச்சு. அதனால என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, இரவு அந்த இருளில் தூங்கக்கூடிய தூக்கமும் மெலட்டோனின் ஒரு செக்ரேஷனை வந்து சரியாக சுரக்க வைக்குது. இந்த மெலட்டோனின் சுரப்பு குறையிறது வந்து வயிற்றுப்புண்ணை உருவாக்குறதுக்கு ஒரு காரணியாக இக்கால ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்குது. இந்த மெலட்டோனின் செக்ரீஷனை மூளையில் செயல்பட்டு இயல்பாக சுரக்க வைக்கக்கூடிய ஆற்றலை இந்த கூகை மாவு கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த தகவல். அதனால இரவு கண் விழிக்கிறவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இரவு கண் விழிக்கிறவங்க இந்த கூகை மாவை இரவு முழிக்கிற நேரத்துல எல்லாம் குளிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வயிற்றுப்புண் ஏற்படாமல் பாதுகாத்துக்கலாம், மனப்பதற்றம் ஏற்படாமல் பாதுகாத்துக்கலாம். மனப்பதற்றத்தின் தொடர்பாக வரக்கூடிய பல வயிற்று பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு மிகச்சிறந்த அமிர்தம் தான் நீங்கள் இப்போ செஞ்சுட்டு வந்த கஞ்சி. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சொன்ன பல தகவல்கள் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா தான் எனக்கு தோணிட்டு இருக்கு டாக்டர். கண்டிப்பாக இது பார்க்குற நேயர்கள் ஒவ்வொருத்தருக்குமே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு வித்தியாசமான கான்செப்டோட நம்ம சந்திக்கலாம் டாக்டர். நன்றி. வணக்கம். வணக்கம். இணையதளங்கள்ல ஒரு சிலர் இந்த வயிற்றுப்புண்ணை உணவுப் பொருட்கள் மூலமா சரி செய்ய முடியாது அப்படிங்கிற கருத்தை பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாரம் முழுக்க நம்ம பார்த்த உணவே அமிர்தம் நிகழ்ச்சி அது உண்மை இல்லை அப்படிங்கிற கருத்தை பதிவு செஞ்சிருக்கு அப்படிங்கறத தான் நான் சொல்லணும். இந்த வாரம் முழுக்க பார்த்த ஒவ்வொருத்தருமே அதன் மூலமா கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையுமே பயன்படுத்தி அவங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்க டீமுடைய ஆசை. இன்றைய உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில சத்யா வழங்கும் 500 ரூபாய் கிஃப்ட் கூப்பனை பெறப்போகும் அதிர்ஷ்டசாலி நேயர்கள் யாருன்னு பார்க்கலாம். ஆர்த்தி கோயம்புத்தூர்லேருந்து எழுதியிருக்காங்க. கடலை மாவை நெய் விட்டு லேசாக வறுத்து விட்டு பிறகு மைசூர் பாக்கு செய்தால் மனம் தூக்கலாக இருக்கும். நெய்யில் கடலை மாவை குழைத்து கொண்டு சர்க்கரை பாகில் விட்டால் வாயில் கரையும் அளவுக்கு பதமாக இருக்கும், சுவையும் அருமையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் ஸ்ரீதேவி என்கின்ற உஷா நந்தினி விழுப்புரம்லேருந்து எழுதியிருக்காங்க. கோவக்காயை மெல்லிய வட்டமாக அரிந்து மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், கடலை மாவு, உப்பு சேர்த்து பிசறி 5 நிமிடங்கள் வைத்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பொரியல் செய்ய மொறுமொறுவென்று கிறிஸ்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வெண்டைக்காய், பப்பாளிக்காய், பாகற்காயும் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அடுத்த வாரமும் வேறு ஒரு நல்ல கருத்தோட கான்செப்டோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். Thank you.